BMI CH நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட IPHS கேம்பஸ் கூட வந்திருக்கிறோம். இந்த இடத்துல for the IPHS campus history, this is one of the milestone. ஒரு மைல் கல் லேபர் கேட்டகரி தான். ஆனால் அந்த லேங்குவேஜை படிச்சுக்கு வந்துட்டு போனாங்க. எஜுகேஷன் பெருசாக இல்லை. பண்டாரநாயக்க சர்வதேச கற்கை நிலையம் அப்படின்னு சொல்லி அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கேம்பஸில் லெக்சர் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ஜினியர் ஆக்கில் சார். நீ எல்லாரும் பர்மான் சார் ஸ்டூடெண்ட் தானே? சாரை பற்றி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. சத்தமாக கேட்கல. SWRD பண்டாரநாயக்கா அரும்பொருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குது. அவருக்கு சீஸ் சொசைட்டி பன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவரது சீஸ் பன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா என்ன நிற்கிறவரும் இவரும் ட்வின்ஸ். 5 பேர் நாளைக்கு போய் எப்படி 2 பேரும் தொழில் எடுத்துருவாங்க. தொழில் எடுத்ததும் இந்த முன்னாடி இருக்கிறது தான் வந்துட்டு மெயின் கன்சர்ட் ஹால் வந்து நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். முதல் தேசியமாக்கப்பட்ட பஸ் வண்டி, அதாவது இதுதான் தனியார் பஸ் கம்பெனியில் எல்லாரும் சொல்லியமைக்கப்பட்ட ரைட். இது வந்துட்டு BMI CH நைட் வியூ சம்பந்தமான ஃபோட்டோ போட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அக்கறை பற்றில் இயங்கி வருகின்ற IPHS கேம்பஸ் எனக்கு கை கொடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் BMI CH நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட IPHS கேம்பஸ் கூட வந்திருக்கிறோம். இந்த இடத்துல சிவில் இன்ஜினியர் NHND குவான்டிட்டி சேவர் முடிச்சாக்களுக்கான லெக்சராக இருக்கார். நம்மளையும் கூட்டி வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து அவங்களுக்கு செரமனி நடக்க போகுது. ஸோ அதனால் என்னென்ன ப்ரோக்ராம்கள் இங்கே நடக்க போகுது என்றதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி இந்த BMI CH இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்களையும் நாங்கள் என்ன சிறப்புல இருக்கோம் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கிறோம். இனி தெரியாது, நான் வந்துட்டு அதிக அளவான நேரம் இந்த வீடியோக்குள்ளே வர மேபி என்னையும் வச்சு செய்யலாம், உங்களையும் வச்சு செய்யலாம் அப்படிதான் நினைச்சு நான் இந்த வீடியோவை இருந்தும் ஓகே, பிரச்சனை இல்லை. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுகள் இருக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முன்னாடி இருக்கிறது தான் வந்துட்டு மெயின் கன்சர்ட் ஹால் வந்து நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டில் வந்துட்டு எங்களால் பார்த்துக்கொள்ள இருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போனால் கான்ஃபரன்ஸ் ஹால் 2-3 இருக்குது. அதே மாதிரி சினிமா லான்ச்சஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் ரூம்ஸ் இருக்குது, கார் பார்க்கிங் அண்ட் BMI CH போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறதாக போட்டிருக்கிறாங்க. ஸோ ஈஸி எக்ஸஸுக்கு வந்துட்டு அவங்க நீங்கள் எங்கே போகணுமோ அதுக்கு நீங்கள் இந்த போர்டை பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மிகவும் பிரம்மாண்டமான அமைப்பில் தான் இந்த BMI CH பில்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து 70-80 ஒரு 100 அடி உயரமாவது இந்த பில்டிங் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் அவங்களுக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்க போகுது. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் அப்படி வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி. அதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு தாமரை தடாகம் மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பென்ஸில் ஒரு பழைய பஸ் ஒன்று சொல்லாங்க 22 சரி அதில் போட்டு வச்சுருக்காங்க. 1958ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் இந்த BMI CHக்குரிய ஒரு முக்கியமான வாகனமாக இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. முதல் தேசியமாக்கப்பட்ட பஸ் வண்டி, அதாவது இதுதான் தனியார் பஸ் கம்பெனியில் எல்லாரும் சொல்லியமைக்கப்பட்ட ரைட். இது வந்துட்டு முதலாவது பஸ் வாகனம் மாதிரி எங்களோட இலங்கை ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் வாகனம் இருந்திருக்குது. பென்ஸோட பஸ் தான் இருக்கிற பஸ். பார்க்குறதுக்கு அவுட் சைடு கடுநீளமாக வேறு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவுட் சைட் பார்க்குறதுக்கு இப்போ புதுசாக மாறி பெயிண்ட் அடிச்சு போல இருக்குதா இல்லை பென்ஸில் வாகனம் பண்ணுறதுல இந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு தெரியும். 1958ஆம் ஆண்டு அப்படி போட்டிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீன மொழி அதே மாதிரி பிரான்ஸ் மொழி வந்துட்டு ஸ்டடி பண்ணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக வந்துட்டு இந்த பில்டிங் இருக்குது. நான் இவ்விடத்தில் போட்டிருக்கிறாங்க, முன்னாடியே ஒரு போர்ட் போட்டிருக்கிறாங்க.
பண்டாரநாயக்க சர்வதேச கற்கை நிலையம் அப்படின்னு சொல்லி போர்டும் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. சில நாட்டுகளுக்கு போகிறதுக்கு வந்துக்கிட்டு அந்த நாட்டுக்குரிய லாங்குவேஜ் இருந்தாலே போகக்கூடிய வாய்ப்பு குயிக்கன் கிடைக்கிற. ஸோ அதுக்காக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிப்பிச்சு கொடுக்குறாங்களா? இல்லை இப்போ லாங்குவேஜ் படிப்பேன், கொரியன் லாங்குவேஜ் படிச்சு நிறைய பேர் கொரியன் போகிறாங்க, ஜப்பான் லாங்குவேஜ் அப்படின்னு எஜுகேஷன் லெவலில் அங்கே லேபருக்கு தான் நாள் தேவை. அந்த லாங்குவேஜுங்கிறது தான் வந்துட்டு அங்கே இல்லை அந்த நாட்டில் வந்துட்டு ப்ராப்ளம். நண்பனுக்கு பாருங்களேன் இந்த அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. எனக்கு உண்மையாகவே இது சம்மந்தமாக தெரியாது. நிறைய என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு லேபர் கேட்டகரி தான், ஆனால் அந்த லாங்குவேஜை படிச்சுக்கு வந்துட்டு போனாங்க. எஜுகேஷன் பெருசாக இல்லை, அங்கே வந்துட்டு லாங்குவேஜ் படித்தாலே அங்கே போய் ஒரு மந்த்லி 5 lakhs 6 lakhs வந்துட்டு உழைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே நீங்கள் அப்படி இந்த பில்டிங் முடிஞ்ச நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்துட்டு BMSCH போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் அந்த சைடில் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த இடம். ஆனால் என்ன காலையிலே வந்துட்டு வெயில் என்ன சும்மா இன்றைக்கி ரொம்பவே அதிகளவான வெயில் தான் போல. இன்றைக்கி அப்படி தான் வெயில் அடிச்சுட்டு இருக்குது காலையில் 7 மணிக்கு. நிறைய இடங்களுக்கு சுற்றிக்கிறீங்க, ஆனால் எங்களோட ஊர்லாம் வெயில் மற்ற இடங்களுக்கு போக கூட கூடுதலான வெயில் தான் வெயில் தான் இருக்குது. பார்க்குற இடமெல்லாம் வந்துட்டு இந்த போர்டுகள் நிறைய வச்சிருக்கிறாங்க. இன்னும் வச்சிருக்கிறாங்க, அங்கே வச்சிருக்கிறாங்க. ஏனெண்டா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர எல்லாரும் வந்துட்டு புது ஆட்கள் தான் அதிக அளவு வார வீதங்கள் கூட. ஏனெண்டா இது ஒரு முக்கியமான இடம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இது அப்பாயின்மெண்ட் எல்லாம் எடுத்து தான் இந்த இடத்துக்கு வர வேண்டிய இருக்குது. நாங்கள் மட்டும் தான் வந்துருக்கோம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய ஈவெண்ட் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய ஈவெண்ட்கள் நடந்துட்டு இருக்குது. புதுசாக வாராக்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனின் முக்கிய கடமை மனிதனுக்கு சேவை செய்தல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹெட்டிங்கோட வந்துட்டு SWRD பண்டாரநாயக்கா அரும்பொருள் காட்சியகம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் அங்கே போய் பார்ப்போம், அங்கே என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி. என்ன மஜா? ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அவ்வளோ நிறைய அந்த பண்டாரநாயக்கா நிறைய மெமரல் ஐட்டங்கள் இருக்குது. உள்ளுக்கு இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ நேரம் வந்துட்டு நண்பனோட நிற்பேன்னு சொல்லி சரியாக தெரியாது. இல்லை நானும் வந்துட்டு சம்டைம் கொஞ்சம் பிஸி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு இருக்குது. ஸோ நண்பன் என்ன செய்கிற நண்பர்களே, சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படி இருக்குது, அப்படி தான் இருக்குது. சரி பார்ப்போம். என்னால் 7 மணி அளவுக்கு நானும் என்ன செய்கிறோம் வீடியோக்குள்ளே வந்து போவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எங்களோட IPHS கேம்பஸுக்கான கிராஜுவேஷன் செரமனிக்கான போர்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. இதுதான் எங்களோட கேம்பஸாக இருக்குது. ஸோ BMICHல நைட் வியூ சம்மந்தமான ஃபோட்டோ போட்டுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சம்டைம் பார்ப்போம். எங்களுக்கு வந்துட்டு நைட்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடத்துல கேட்டரிங் சர்வீஸ் வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வச்சு சாப்பிடக்கூடிய அமைப்புலையும் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இவங்கள்ட்ட சில நிறைய ஃபுட் ஐட்டங்கள் இல்லை, சில ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபுட்டுகளையும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேக் வச்சுருக்கிறாங்க, அடுத்து சீஸ் சோசேஜஸ் பன் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இவர்கிட்ட சீஸ் பன் இருக்குது, சோசேஜஸ் பன் இருக்குது. இப்படி சில ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புஃபே சிஸ்டமாக இல்லையா ஒன்றும் தெரியாது. சில ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க, ஃப்ரைட் ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி. சரி நான் கொஞ்சம் என்ன செய்கிறேன் முந்துறேன், நீங்கள் அப்படியே மக்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் அப்படியே காட்டிக்கிட்டு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிறாங்க 50 பேருமே நம்மளோட நண்பர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான். வேறு ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்படி எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறைய ஹோல்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆட்கள் வந்துக்கிட்டு ப்ரோக்ராம்கள் நடந்துக்கிருக்கு.
அதுக்கு ஒர்க் பண்ணுறதுல இதான் பார்க்கும். ஃபுல் பிஸி, எல்லோரும் வந்துட்டு ஃபுல்லாக பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் பிஸி தான், அதனால் விரையில் எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் இருக்கிறாங்க எல்லோரும். இவர் வந்துட்டு அஷ்ரம் இருக்கிறவர் ஒரு அதுக்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸியாகவே ஒர்க் பண்ணிட்டு போஸ்டிங்கில் இருக்கீங்க. இவர் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு அக்கௌண்டண்டாக வந்துட்டு இருக்க, மார்க்கெட்டிங் மேனேஜராக வந்துட்டு இருக்கிறார். இப்படி ஓவரால் ஒவ்வொரு செட்டப்பில் இருக்கிறாங்க. ஆக்களை வந்துட்டு கூட்டி காட்டிக்கலால் இயலாத நிலைமையில் இருக்காங்க. கொஞ்சம் பிஸியான டைம் தானே. இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட அநேகமாக நினைக்கிறது இப்போ போகிறது 5 பேர் நாளைக்கு போய் எப்படி 2 பேரும் தொழில் எடுத்துருவாங்க. தொழில் எடுத்ததும் அடுத்தது இவ 2 பேர்லையும் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் கீழே கொமான் பண்ணுவோம். என்னைக்காது இவர் தான் வந்துக்கிட்டு கிளாஸ் ரூம்லேயே கண்ணாண்டு பிடிச்சால். சாரை பார்த்து நீங்கள் என்ன சார்லே சார் நல்லா படி தந்தார் அவங்களுக்கு. மாஷா அப்படியோ மத்தாக்களையும் பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் பர்மனன்ட் சார் ஸ்டூடெண்ட் தானே? சாரை பற்றி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. சுத்தமாக கேட்கல. சார் நல்ல ஒரு லெக்சர், நல்லா படிப்பிக்கிறதா? சார் படித்து தரது உங்களுக்கு விளங்குதா? இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல படிச்சிருக்கீங்க இல்லை தான்? நான் ஃபஸ்ட் டைம் கியூஎஸ் படிக்கல. நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடத்துல கியூஎஸ் படிச்சுக்கு திருப்பி இங்கே படிச்சதா தரலாங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் தான். அவர் படிப்பு ஓகே, படிப்பு ஓகே, கொடுத்தா காசிக்கு ஓகேங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே சைடில் வந்துட்டு அவங்கள கூட ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கூட வந்து பேரண்ட்ஸும் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நடுவில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன முன்னுக்கு இருக்கிற ரெட் கலர் சேர் வந்துட்டு விஐபிஸுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கிற எல்லோரும் முள்ளுக்கு வாராப்பில் இருக்கும். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்துட்டு ஓடர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் இன்னொரு 5 மினிட்ஸில் அனைவரும் வந்து உள்ளுக்கு போயிடுவாங்க. எல்லாருக்கும் கொடுத்த நம்பரை வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கடையும் உள்ளுக்கு விட்டுக்கு இருக்காங்க. அப்படியோ முன்னாடியே கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அப்படியே போய் அவங்களையும் பார்த்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கம்பஸில் லெக்சர் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ஜினியர் ஆக்கில் சார். இவர் வந்துட்டு கெட்டன் பிஎஸ் என் பிளான் ஸ்விஃப்ட் வந்துட்டு இவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். சார் வந்துட்டு அஸ்லம் சார் சம்மாந்துறை. இவர் வந்துட்டு மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி வந்துட்டு அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். சார் வந்துட்டு ரஷ்மி சார் பாலமுனை, அவர் வந்துட்டு மெஷர்மெண்ட் செக்ஷன் செஞ்சுட்டு இருக்கிறார். நானும் வந்துட்டு மெஷர்மெண்ட் செக்ஷன், நாங்கள் 2 பேரும் மெஷர்மெண்ட், இவங்க செக்ஷன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த விசிட்டர்ஸுக்கு நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
We now like to welcome the following dignitaries to please join us in the lighting of the traditional oil lamp as we commence with this ceremony. We'd like to invite Professor Shanika Hirimburekama, who is our chief guest, also the former UGC chairperson and former vice-chancellor of the University of Colombo, to join us near the lamp. And then we'd like to invite our guest of honor, Dr. Umar Lebbe Zainuddin, Senior Lecturer and former Dean of the Faculty of Applied Sciences of the Southeastern University of Sri Lanka, to also join us near the traditional oil lamp. Dr. Muhammad Ibrahim Muhammad Siddiq, Senior Lecturer and President of Umur Darda Islamic College. Engineer Nagur Thambi Hamid Ali, the founder and CEO of IPHS Campus. Dr. Rachita Buddhika, Chairman of Surado Campus. Mr. Adil Jainuddin, Divisional Education Officer, Akarai Pattu. Mr. Mohammad Safir Mohammad Rasad, COO, IPHS Campus. Mr. Mohammad Ingar Tahir, Master Counselor, ISA, Zonal Education Office, Akarai Pattu. Mr. Abdul Majid Rizal Ahmed, Secretary, IPHS Campus. Engineer Rasim Muhammad Akil, Lecturer, IPHS Campus. Lecturer, IPHS Campus. Mr. Harun Rosmi, Lecturer, IPHS Campus. Mr. Abdul Ghafoor Muhammad Abnas, Secretary, NIST Campus. I am so excited to share this keynote in front of the special guests, parents, and family. I am standing here in front of my students, the heroes of today's event and the leaders of future, with the satisfaction of successfully completing the academic activities. Accommodate all our students, and immediately after that, we got the recognition from the Tertiary and Vocational Education Commission, namely called as TVEC, Sri Lanka. Up to now, more than 400 farmers are degree holders, and they could apply directly their knowledge and come up with the technologies. A great leader is the one who leads by setting a trail worthy to be followed. As we climb the ladder of success with more and more vigor and versatility. So this is our next student, Abdul Ali Muhammadu Rina. Abdul Ghafoor Muhammad Afred. Next, we'd like to invite Mr. Adam Lebbe Jainuddin to join us up. He is Divisional Education Officer, Akarai Pattu, and we'd like to appreciate him for his time and presence with us this morning. Let's put our hands together, ladies and gentlemen, for Mr. Adam Lebbe Jainuddin, as we now take this opportunity to capture this wonderful moment. This is the wonderful team at IPHS Campus that makes all of the learning and education possible, that nurtures
the young minds who come into this wonderful institute. And so I'm sure we appreciate all of these wonderful faculty members and staff members who play a pivotal role at the institution. So as they join us up here, can we please put our hands together and say thank you to the staff members. கிட்டத்தட்ட ப்ரோக்ராம் முடிஞ்சு இனி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் போய்கிட்டு இன்னும் நம்மளோட நண்பரை காணலை தேடிக்கிறேன் ஃபோனை கெஸ்ட்டோட ஃபோனை வர காணலை தேடிக்கிறேன் எந்த ரூமுக்கு போய்த்தாங்க தெரியா போய் பார்க்கணும் நிறைய ஹோல்கள் இருக்குது ஒவ்வொரு ஹோல்லையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்கள் போய்கிட்டு கிட்டத்தட்ட நண்பன் வந்துக்கிட்டு நீண்ட இடைவெளி நம்மளோட சேர்ந்துருக்கார் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு சரிதான் ப்ரோக்ராம் உள்ளுக்கு இருக்கக்குள்ள எந்த விதமான என்னால் வந்து கேளாம இருந்துச்சு நாங்கள் உள்ளுக்கு இருந்தேன் நண்பன் தான் வீடியோ கொஞ்சம் எடுத்திருக்கிறார் என்னென்ன வீடியோ எனக்கும் தெரியாது எடிட் பண்ணக்கூடாது எனக்கும் அவருக்கு மிகப்பெரிய சண்டே இல்லாமல் இருக்கு ஏன் இதை இப்படி எடுத்தாங்க அதை அப்படி எடுத்தான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் வந்துட்டு பேரண்ட்ஸ் மாதிரி ரீஃப்ரெஷ்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இதோட எங்களோட ப்ரோக்ராமும் ஃபினிஷ் எங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிட்டு ஜஸ்ட் எங்களுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வெளியால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிக்கணும்னு சொல்லி இப்போ கெஸ்ட் ரூமில் சரி அந்த கெஸ்ட் ரூமோட பேசிக்கிறதோடு இப்போ தான் நான் அவுட் சைட் வந்திருக்கிறோம். சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு டோட்டல் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறாப்பலான்னு இருக்கும். அதோட அவுட் சைடே கொஞ்சம் போய் பார்ப்போம். நாங்கள் இன்னும் வந்துட்டு ப்ரோக்ராம் சம்மந்தமாக ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கோம். நான் இன்னும் வெளியே போகலை. வெளியே போனால் தான் முடிச்சா தான் நாங்கள் பில்டிங் எல்லாம் சுற்றி பார்க்க முடியும்னு நினைக்கிறோம். சரி ஓகே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறோம் இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வழியாக ப்ரோக்ராம் முடிஞ்சு இதில் படித்த வந்துக்கிட்டு 2 ஸ்டூடெண்ட் மார்க்கிட்ட நம்ம கேட்போம் என்ன மாதிரி என்ன இருக்காங்க. இவங்க ஐபிஎஸ் கேம்பஸில் படிக்கிறவங்க தானே கன்வெகேஷனுக்கு வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட கேட்போம் என்ன மாதிரி இந்த ஐபிஎஸ் கேம்பஸில் நீங்கள் படித்த சம்மந்தமாக ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துக்கிட்டு சொல்லுங்க. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சித்திக் ஃபாத்திஸ் அஹமத் ஹலீமி. நான் ஐபிஎச்எஸ் கேம்பஸில் ஹைனஸன் டிப்ளமா செஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு 29ஆம் தேதி அதனுடைய கன்வெகேஷனை முடிச்சுட்டு இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் சம்சுடீன் மஹ்பூப். நான் அக்கரைப்பற்றை புறப்படமாக கொண்டவன். ஐபிஎச்எஸ் கேம்பஸில் 35வது பேட்சில் நான் கல்வி கற்று இன்றைய நாள் அதாவது 2024/4/29ஆம் தேதி என்னுடைய கன்வெகேஷனை முடித்துவிட்டு இந்த கற்கை நெறியை நான் தொடருவதற்கு பல காரணங்களை முன்வைக்கலாம். இருந்த போதிலும் குறிப்பிட்ட சில காரணங்கள் சமூக நடைமுறைக்கேற்றவாறு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நான் காலடி வைக்க வேண்டும் என்று ஆவலுடன் இருந்தேன். ஆனால் இதை என்னால் தொடர முடியாத ஒரு நிர்பந்த நிலை இருந்தது. அதற்கு ஒரு பக்கபலமாக அக்கரைப்பற்றில் இயங்கி வருகின்ற ஐபிஎச்எஸ் கேம்பஸ் எனக்கு கை கொடுத்தது. ஏனென்று சொன்னால் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைநகருக்கு சென்று நான் பல ரூபாக்களை செலவழித்து இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற ஒரு நிற்கதியில் இருக்கின்றார்கள். அவ்வாறு தான் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் எமது ஊருக்கு ஒரு முகவுரையாக குறிப்பிட்ட காலத்திற்குள் அதிகமான மாணவர்களை இந்த கற்கை நெறியை தொடர வைத்து இந்த கற்கை நெறியினூடாக எமது நாட்டுக்குரிய குறிப்பாக எமது பிராந்தியத்துக்குரிய அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடிய அளவிற்கு இதனுடைய அடித்தளமாக ஐபிஎச்எஸ் கேம்பஸ் இடம்பெற்று வருகின்றது. மிக சந்தோஷமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் இன்றைய நாளும் எங்களது கனவுகளை நாங்கள் நனவாக்கி இன்றைய நாள் மனமகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம்.
இருந்த போதிலும் ஐபிஹெச்எஸ் ஏனைய கேம்பஸ்களை விட பல கேம்பஸுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எமது பிராந்தியத்தில் இயங்கி வருகின்றது. இருந்த போதிலும் மாணவர்களூடாக சோசியல் மீடியாக்களூடாக நான் கண்ட ஒரு விடயம், குறிப்பிட்ட காலத்திற்குள் அதிகமான மாணவர்கள் அந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்து அவர்களுடைய தொழில்களையும் அவர்கள் வெளிநாடுகளில் பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று மாணவர்களை பல மோட்டிவேஷன்கள் ஊடாக ஊக்குவித்து அங்கு கடமை புரியக்கூடிய டீச் பண்ணக்கூடிய லெக்சர்ஸ்மார் கூட மாணவர்களை மிக நுணுக்கமான முறையில் கண்ணியமாக அணுகுகின்றார்கள். இது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஐபிஹெச்எஸ் கேம்பஸுடைய டைரக்டர் கண்ணியத்துக்குரிய ஹமீத் அலி சார் அவர்கள் மிக நேர்த்தியாக மாணவர்களுடைய தூர நோக்கு கருதி, மாணவர்களுடைய எதிர்காலம் கருதி பல திட்டமிடல்களையும் பல தூர நோக்கோடு இயங்குகின்றார்கள். அந்த நிர்வாக கட்டமைப்பும் மாணவர்களை ஈர்த்தெடுப்பதற்கு ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனைத்தான் எதிர்வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை ஏர்ன் பண்ண வேண்டுமாக இருந்தால் என்னுடைய ஒரு கருத்தாக நான் முன்வைப்பது ஐபிஹெச்எஸ் கேம்பஸ் மாணவர்களுக்கு மிக சாதகமாக அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்து செல்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் மாணவர்களுக்காக ஒரு செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த ஐபிஹெச்எஸ் கேம்பஸ் ஊடாக எமது பிராந்தியத்திற்கு பல ஒளி ஊட்டி இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கு மென்மேலும் உறுதுணையாக நின்று இந்த கேம்பஸ் வளருவதற்கு எங்களாலான பங்களிப்பையும் நாங்கள் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். வந்திருந்தேன். மௌலவி 2 பேரையும் பிடிச்சி வச்சு கதைச்சி இருக்கிறார். என்ன கதைச்சிருக்கிறாங்க என்னென்னு தெரியாது. என்னை பற்றி என்ன அனைத்து பேர் கேட்டுக்கிட்டாருன்னு தெரியாது. சரி பார்ப்போம். அப்படியே இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நீங்கள் அப்போ அப்படியே என்ன செய்ய ஃபினிஷ் பண்ணி போட்டு அவங்களோட ப்ரோக்ராம்கள் முடிஞ்சு இன்றைக்கி ஊருக்கு போகிறீங்களா? நாங்கள் இதை முடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க ஊருக்கு போவாங்க. நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு அடுத்த பயணங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட எங்களோட செரமனி வந்துட்டு முடிஞ்சது. எங்களோட ஐபிஹெச்எஸ் கேம்பஸில் ஃபவுண்டர் ஹமீத் அலி சார் வந்துட்டு இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்துட்டு மனப்பூர்வமான ஒரு அமைப்பில் வந்துட்டு கேம்பஸ் முடிஞ்சிருக்கு. இனி சார்கிட்டையும் வந்துட்டு நாங்கள் சில விஷயங்களை கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எப்படி இருந்துச்சு எங்களோட செரமனி? அதை பற்றி எங்களோட மக்களுக்கு கொஞ்சம் தெரிவிங்களே. Yes, it is உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். ஸோ ஃபார் த ஐபிஹெச்எஸ் கேம்பஸ் ஹிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன். இது ஒரு மைல் கல் என்று சொல்லலாம். ஸோ 3 வருடம் ஆரம்பித்த இந்த ஐபிஹெச்எஸ் கேம்பஸில் மிக குறுகிய காலத்தில் இந்த ஒரு நிலைக்கு வந்து தலைநகரில் இருக்கிற ஒரு ஐக்கனிக் பிளேஸ் ஒன்றில் இப்படியான ஒரு ஈவெண்ட்டோட கண்டக்ட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே மிகவும் சந்தோஷம். இதில் வந்து எங்களோட மாணவர்களையும் பெற்றோருடைய பங்களிப்பும் அவரோட நம்பிக்கையும் வந்து மிகவும் ஒரு அளப்பெரியது. அதையும் தாண்டி இந்த நிகழ்வுகளை எங்களுடைய சகல எங்களுடைய ஸ்டாஃப் ஒன்றிணைந்து இவ்வாறு செய்திருக்காவிட்டால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டை வந்து செஞ்சிருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி எங்களோட அடுத்த ஈவெண்ட் வந்து இதிலும் பார்க்க மிகவும் கிராண்டாக இருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், என் வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டயர்டாகிட்டு இருக்கிறாங்க எங்களோட ஸ்டாஃப். அதாவது மெயினாக வந்து இந்த செரமனியை நடத்துறதுக்கு மிக முக்கியமாக இருந்தாக்கள் தான் என்ன இருக்கிறார்கள். எங்களோட ஆக்கம் அங்கே எங்களோட நிஃபான் இருக்கிறார். அதே மாதிரி எங்களோட ரொம்ப டயர்டில் இருக்கிறாங்க. எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் ஏற்கனவே பார்த்தவர் தான். ஏற்கனவே வீடியோவில் நாங்கள் வேறு அறிமுகப்படுத்திட்டோம். அதுக்கும் சரி அஷ்ரம் இந்தியாவில் இருக்கிறவர் வந்துட்டு அப்படின்னா சரி எப்படி இருந்துச்சு உங்களோட இன்றைக்கு டயர்டாக இருக்குதா இல்லை எப்படி ஹாப்பினஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? சுபோ நாங்கள் அப்போ கிட்டத்தட்ட எங்களோட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துட்டு முடிஞ்சது. எல்லாரும் என்ன செய்கிறோம், பஸ்ஸில் பயணம் போட்டு இருக்கிறோம். எல்லாரும் ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க. டயர்டாக எல்லாரும் எல்லாரும் கடும் டயர்டாக இருக்கிறாங்க. ஸோ இனிதே வந்துட்டு எங்களோட ஃபங்க்ஷன் வந்துட்டு செரமனி முடிஞ்சிட்டு ஸோ
எங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் எங்களோட சைட்லேருந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அக்கரப்பத்துலேருந்து வந்துட்டு ஒரு ஷர்மனி பிஎம்ஐசிஹெச்சில் வந்துட்டு செஞ்சுருக்கிறோம். ஸோ அது வந்துட்டு அந்த வகையில் எங்களுக்கும் வந்துட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்குறவங்களுக்கும் வந்துட்டு இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம். ஸோ கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். என்ன சந்திப்போம்ல? ஓகே, பாய்.